3 படம் ஹீரோ நீதான். ஓகே பண்ணா என்ன ஒரு பொண்ணு லவ் ரொமான்டிக்கா பண்ணணும். எப்படி நீ பண்றனா? இன்னும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி டாஸ்க்ன்ற மாதிரி பிக் பாஸ் தருவார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு டெய்லி டாஸ்க்காக ஒன்று தந்திருக்காரு. வாட்டர் மெலன் அகாடமி அப்படின்றது தான் இந்த டாஸ்கோட பேர். அதாவது நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி, ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டைலாக்கை சொல்லி தந்து இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு டைலாக்கை இவர் சொல்லித்தர மாதிரி பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் கடைசியாக யார் நல்லா பேசினாங்க அப்படின்றத திவாகர் தான் சூஸ் பண்ணி சொல்லணும். இதுதான் இன்னைக்கான டாஸ்க்கு. ஸோ நீங்கள் ப்ரோமோவை பார்த்துருந்தாலே இது தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே இதை பற்றி தான் காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் 3 பேர் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருந்தாங்க. துஷார் வந்து சுல்லாம் படம் டைலாக் பேசினாரு. அதாவது சுல்லாம் சூடான சுளுக்கு எடுத்துருவான்ற மாதிரி பேசியிருப்பாரு. ரெண்டாவது யார் பேசினாங்கன்னா விஜே பார்வதி பேசினாங்க. எந்த பட டைலாக்னா திமிரு படத்தில் இசுக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ரேயா ரெட்டி பேசுவாங்கல்ல, விஷாலை பார்த்து பேச மாட்டாங்க. விஷாலை பார்த்து பேசுகிற மாதிரியும் சீன் இருக்கும். அதே மாதிரி விநாயகன் அந்த ஜெயிலர் படத்தில் வில்லனா நடிச்சவரை பார்த்து டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும்ல, அந்த சீன் பண்ணாங்க. இதை தாண்டி ப்ரோமோல காட்டும் போது விக்ரம் இருக்காரு பார்த்தீங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக்கை பேசியிருப்பாரு. திவாகர் சொல்லி தந்து அவர் பேசுகிற மாதிரி தான் கணக்கு. அவர் ரொம்ப நல்லா பேசினாரு அப்படின்ற மாதிரி திவாகர் இவர் தான் இதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன்லாம் சொன்ன மாதிரி ப்ரோமோவை நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த இதில் அதாவது அந்த அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் கலையரசனுக்கு இவர் டைலாக் சொல்லி தராரு. என்ன டைலாக் சொல்லி தராருன்னா, 3 படத்தில் தனுஷ் பேசுவார்ல, சிவகார்த்திகேயன் மேலே கையை போட்ட மாதிரி பேசுவார். மச்சான் பீச்சில் லவ் பண்ணி பார்த்துருக்கேன், நம்ம பார்க்கில் லவ் பண்ணி பார்த்துருக்கேன், இப்போ நானே லவ் பண்ணுறேன்டா, என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சொல்லுவார்ல, அதை நீ இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கலையரசனுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அவனும் ஓகே ஓகேன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறான். இவர் சொல்லி தந்த மாதிரியே அவனும் கடைசியில் பர்ஃபார்ம் பண்ணுறான். சொல்லப்போனால் கலையரசன் நல்லாவே பண்ணான் அந்த டைலாக்கை. ஸோ எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டைலாக் பண்ண போகிறாங்க. அதில் யார் சிறப்பாக பேசினாங்கன்ற மாதிரி கடைசியில் திவாகர் சொல்ல போறாரு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் சிறப்பாக பேசினதா திவாகர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோ கட்டை பார்க்கும் போதே அப்படிதான் இருந்தது. இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக்கை சொல்றாரு, அதை விக்ரமும் அதே மாதிரி பேசிடுறாரு. சூப்பராக பண்ணீங்கன்ற மாதிரிலாம் திவாகர் சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் இந்த டெய்லி டாஸ்கில் ஜெயிச்சிருக்காரு போல. இது ஜெயிக்கிறதுனால பெருசாக எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சாதாரண டாஸ்க்கு மாதிரி தான். இதில் திவாகர் சொல்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் கிடைக்காது. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் என்னென்ன டைலாக்லாம் பேசுகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் உங்களுக்கு கொண்டு வந்து நான் தரேன். அதே மாதிரி இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ வந்து போய் சேரும்.